வணக்கம். உங்கள் ரேகாவின் இனிய காலை வணக்கங்கள். இன்று உலகெங்கிலுமே அந்நியர் தினத்தை அமோகமாக கொண்டாடிக் கொண்டிருக்கின்ற அத்தனை அந்நியர்களுக்கும் அந்நியர் தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதில் பெருமிதம் அடைகின்றாள் உங்கள் ரேகா. இன்றைய அந்நியர் தினமானது உங்கள் அனைவருக்குமே நீங்கள் பட்ட கடனுக்கான நன்றி கடன் செலுத்தும் ஒரு நல் நாளாகும் என்பதை கூறிக்கொண்டு, மூன்றெழுத்தில் மூச்சானவளுக்கு ஒரு நவீன கவிதையை கூறலாமென்று இங்கு வந்துள்ளேன். மூன்றெழுத்தில் மூச்சானவளுக்கு, ஐயிரண்டு திங்கள் அகத்தில் சுமந்து காத்த அன்னைக்கு, ஆயுசு முழுவதும் இதயத்தில் சுமந்து காக்கும் அம்மாவிற்கு, அகிலத்தை அறிமுகப்படுத்தி அகரம் கற்பித்த அன்னைக்கு, அந்நியர் தின வாழ்த்துக்கள் தெரிவிக்க ஓர் நாள் போதுமா? ஆயுசு போதாது நான் உன்னிடம் பட்ட கடன் தீர்க்க அம்மையே என்ற இந்த நவீன கவிதையை தொடர்ந்து ஒரு சிறிய ஹைக்கு கவிதையை கூறலாம் என்று வந்துள்ளேன். ஹைக்கு. தன் உதிரம் தந்து உலகில் உயிர்ப்பித்த உன்னத உயிர் அம்மா. தன் உதிரம் தந்து உலகில் உயிர்ப்பித்த உன்னத உயிர் அம்மா. இந்த ஹைக்கு கவிதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று எண்ணுகின்றேன். அடுத்ததாக ரேகாவின் ஒரு அம்மா பற்றிய தொப்புள் கொடி உறவு பற்றிய மேற்கோள் ஒன்றை கூறலாம் என்று எண்ணியுள்ளேன். தொப்புள் கொடி வழிவந்த உறவை காலம் முழுவதும் தன் உணர்வலைகள் மூலமாக காக்கும் தெய்வம் அம்மா ஆகும். தொப்புள் கொடி வழிவந்த உறவை காலம் முழுவதும் தன் உணர்வலைகள் மூலமாக காக்கும் தெய்வம் அம்மாவாகும். ரேகாவின் அந்நியர் தின தகவல். இன்றைய தகவல் என்னவென்றால், இன்று உலகளாவிய ரீதியில் அந்நியர் தினம் வெகு விமர்சையாக வயோதிபர் பராமரிப்பு நிலையங்களில் கொண்டாடப்படுவதை பரவலாக அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. இக்கொண்டாட்டங்களை ஏற்பாடு செய்த பிள்ளைகளுக்கும் பொதுமக்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவள் உங்கள் ரேகா. நன்றி, வணக்கம்.